கிரைம் ஸ்பாட்டில் கிடைச்ச ஒரே ஒரு புது செருப்பை மட்டும் வச்சுக்கிட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த கேஸை வந்துட்டு சால்வ் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ்லேயே வந்துட்டு பயங்கரமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு செருப்பை மட்டும் வச்சுக்கிட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எப்படி ட்ராக் பண்ணி அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது தான். எல்லாருமே ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறப்ப அந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ரொம்பவே நம்பிக்கையான ஒன்றா தான் இருக்குது. அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்புகிறாங்க. ஆனால் பல சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்புகிற மாதிரி அங்கே நடக்கிறதில்ல. அப்படி போய் நம்பி மாட்டின ஒரு பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ராஜஸ்தான்ல புண்டி அப்படின்னு சொல்லி ஒரு டவுன் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பிபானா ரோட் டியான் காலனில ஊர்வசி அப்படின்ற ஒரு பொண்ணு வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க தனியா இங்க இருக்க கிடையாது. இவங்க அவங்களோட தம்பியான பராஸ் அப்புறம் இவங்களுடைய கசினான ஜிதேந்திரா கூட தான் இருக்காங்க. இவங்க 3 பேருமே ஒன்னா ஒரே வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஊர்வசி இவங்க தங்கி இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல வெயிட்ரஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வேலையில இவங்களுக்கு தேவையான காசு எல்லாமே கிடைக்குது. இதனால அந்த காசுலாம் வச்சு இவங்க ஒரு ரெட் கலர் பொலேனோ காரும் வாங்கினாங்க. எப்பயுமே இவங்க வேலைக்கு போகும்போது இந்த ரெட் கலர் காரை எடுத்துட்டு தான் வேலைக்கு போவாங்க வருவாங்க. இப்படிதான் டிசம்பர் 13, 2022 ஊர்வசி வந்துட்டு அன்னைக்கு அவங்களோட வேலைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப டைம் வந்து பாத்தீங்கன்னா காலையில 9:30 மணி. இந்த சமயம் தான் வந்துட்டு வீட்டுக்கு ரியாஸ் கான் அப்படின்ற ஒரு நபர் வந்துட்டு வராரு. இந்த ரியாஸ் வேற யாரும் கிடையாது, ஊர்வசியோடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். வழக்கமாவே இவங்க 2 பேருமே ஒன்னா ஆபீஸ் போவாங்க, மறுபடியும் ஒன்னாவே ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வருவாங்க. இது வந்துட்டு இவங்களுக்கு ரொட்டீன் தான். ரியாஸ் வந்துட்டு அன்னைக்கு ஒரு புல்லட் பைக் எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த பைக்கை எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள நிப்பாட்டிட்டு இந்த காரை வந்துட்டு எடுக்கிறாரு. ஊர்வசி அவங்களுடைய கசின் அப்புறம் பிரதர் இவங்க 2 பேர்த்துக்குமே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காருக்குள்ள ஏறி உட்கார்றாங்க. கார் அங்க இருந்து கிளம்புது. இப்படி போன கார் வந்துட்டு ரொம்ப நேரம் கழிச்சு மதியானம் ஒரு 1:30 மணிக்கு வந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வருது. இந்த காரை ஓட்டிட்டு வந்தது ரியாஸ் கான். ரியாஸ் வந்துட்டு அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு நபர். அதுவும் போக ஊர்வசியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனால அவர் எப்ப வேணாலும் வந்து கார் எடுத்துட்டு போவாரு. அந்த அளவுக்கு அவருக்கு ஃப்ரீடம் இருந்தது. ஊர்வசியை கொண்டு போயிட்டு அவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல விட்டுட்டு 1:30 மணிக்கு இவர் திருப்பியும் வந்து காரை நிப்பாட்டி இருக்காரு. வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. இப்ப வீட்டுக்குள்ள இருந்த ஊர்வசியுடைய தம்பியான பராசா பார்த்திருக்காரு. இவங்க 2 பேருமே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்திருக்காங்க. எனக்கு பயங்கரமா தலை வலிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால பராஸ் சரி வெயிட் பண்ணுங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லி கிச்சன்ல இருந்து காஃபி ரெடி பண்ணிட்டு வந்து ரியாஸ் கிட்ட தராரு. ரியாஸ் அந்த காஃபி வாங்கி குடிக்கிறாரு. குடிச்சதுக்கு அப்புறமா சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த சிகப்பு கலர் பலூனோ கார் எடுத்துட்டு அவங்க வீட்டு விட்டு கிளம்புறாரு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாயந்தரம் 5 மணிக்கு மேல ஆகுது. பொதுவாவே ஊர்வசிக்கு சாயந்தரம் 5 மணியோட ஷிஃப்ட் வந்துட்டு முடியுது. எப்படி பார்த்தாலும் அடுத்த ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்க்குள்ள வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆனா ஊர்வசி அன்னைக்கு வீட்டுக்கு வரவே இல்லை. இந்த விஷயத்தை வந்துட்டு பராஸ் நோட் பண்றாரு. உடனடியா இவரு ஊர்வசிக்கு கால் பண்ணி பாக்குறாரு. கால் பண்ணி பார்த்தப்ப ஊர்வசி போன் அட்டென்ட் பண்ணவே இல்லை. அடுத்த கொஞ்ச நேரத்துல கால் பண்ணி பாக்குறப்ப ஊர்வசியோட போன் வந்துட்டு சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி ஊர்வசி வேற யாராச்சும் ஃப்ரெண்டு கூட வருவாங்க இல்லைன்னா ரியாஸ் கூட வருவாங்க அப்படின்ற மாதிரி இவர் நினைச்சிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வழக்கமாவே ஊர்வசி வந்துட்டு சாயந்தரம் கிளம்புறப்ப ஒன்னு அவங்க தம்பிக்கு கால் பண்ணி என்ன பிக்கப் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ரியாஸ் கூட வந்துருவாங்க. அதுவும் இல்லைன்னா அவங்களோட கொலீக்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு லேட்டா தான் வந்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி எதனாச்சும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க கொஞ்சம் கேஷுவலா விடுறாங்க. அன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெட் கலர் கார் வந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வருது. இந்த காரை ஓட்டிட்டு வந்தது ரியாஸ் தான். ரியாஸ் வந்துட்டு வீட்டுக்குள்ள அந்த காரை நிப்பாட்டிட்டு அவருடைய புல்லட் பைக்கை எடுத்துக்கிட்டு வெளில போறாரு. இப்படி இவர் காரை விட்டுட்டு பைக் எடுத்துட்டு போறது ஜிதேந்திரா பாக்குறாரு. கூட வந்துட்டு ஊர்வசி இல்ல. அன்னைக்கு நைட்டு வந்து ரொம்ப நேரம் ஆகுது. நைட் டைமே வந்துட்டு ஊர்வசி வர கிடையாது. அதுவும் போக ஊர்வசியோட போன் வந்துட்டு சுவிட்ச் ஆஃபா இருக்கிறது இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயமா இருந்திருக்கு. இப்ப இவங்க இருக்கக்கூடிய அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஊர்வசியோடைய பிரதர் இன் லாவான நிதின் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. பராஸ்க்கு வந்துட்டு இந்த விஷயம் பயமா இருந்ததுனால பராஸ் அப்புறம் ஜிதேந்திரா 2 பேருமே நிதினுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. நடந்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நிதின் என்ன சொல்றாருன்னா சரி ரியாஸ் தானே கடைசியா கொண்டு போயிட்டு விட்டாரு, எதுக்கும் ரியாஸ் கிட்ட போன் பண்ணி கேளுங்க, ரியாஸ் கிட்ட கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ஜிதேந்திரா என்ன சொல்றாருன்னா ஆனா ரியாஸ் வந்துட்டு வரும்போது தனியா தானே வந்தாரு அப்படின்னு சொல்றாரு. சரி எதுக்கும் நீங்க கால் பண்ணி பாருங்க, எதனாச்சும் ஒரு விஷயம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால பராஸ் வந்து பாத்தீங்கன்னா ரியாஸ்க்கு கால் பண்ணியிருக்காங்க.
ரியாஸ் வந்துட்டு அந்த ஃபோன் காலை எடுக்கிறாரு. எடுத்த உடனே சொல்லு என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு பராஸ் வந்துட்டு அக்காவை காணோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க எதுவும் பாத்தீங்களா, உங்களோட இருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இதை கேட்ட ரியாஸ்க்கு வந்துட்டு பயங்கரமான ஷாக். இன்னும் சொல்ற ஏன் கூட இல்லையே அப்படின்ற மாதிரி ரியாஸ் சொல்றாரு. கடைசி என்னுடைய அக்கா வந்துட்டு வெளியில எங்கேயாச்சும் போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாலா அப்படின்னு சொல்லி பராஸ் கேட்க ரியாஸ் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, தெரியல எங்கேயோ நான் வெளியில ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னா, காரை நீ எடுத்துட்டு போயிரு, நான் வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னா, நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஈவினிங் காரை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள நிறுத்திட்டு வீட்டுல இருந்து என்னோட பைக் எடுத்துட்டு போனேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்க பேசிக்கிற அந்த சமயத்துல இவங்க எல்லாருமே என்ன பேசிக்கிறாங்கன்னா, அக்காவுடைய செல்போன் வந்துட்டு இந்த மாதிரி பேட்டரி லோவா இருந்திருக்கும், சார்ஜரை மறந்து விட்டு போயிருப்பா, அதனால சுவிச் ஆஃப் ஆயிருந்திருக்கலாம், அவளோட ஃப்ரெண்டோட வீட்டில் தான் இருப்பா, காலையில வந்துருவா, எதுவும் வந்துட்டு பயந்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இதனால சரி நம்ம காலையில வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அன்னைக்கு டே வந்துட்டு முடியுது. அடுத்த நாள் விடியுது. ஊர்வசி வீட்டுக்கு வரல. இதனால பயந்து போன இவங்க வந்துட்டு எனக்கு என்னமோ இது சரியா படல, போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதனால பராஸ், அப்புறம் ஜிதேந்திரா, அப்புறம் அந்த பிரதர் இன்லா நிதின், அப்புறம் ரியாஸ், இவங்க அத்தனை பேருமே சேர்ந்து பேசி வச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்பே ஊர்வசியோடைய போட்டோ டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஒரு கம்ப்ளைண்டா எழுதி தராங்க. இந்த விஷயத்த நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது வந்துட்டு நவம்பர் 14, 2022 நேருல் போலீஸ் ஸ்டேஷன்ல. இந்த கம்ப்ளைண்ட் ரிசீவ் ஆன உடனே அந்த நேருல் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட் இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசர்ஸ்லாம் எப்படியாச்சும் ஊர்வசியை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சம்பவம் இந்த பக்கம் நடக்க அப்படியே இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் ரைகட் அப்படின்ற ஒரு ஸ்டேட் இருக்கு. அங்க டகாமணி அப்படின்ற ஒரு வில்லேஜ் இருக்கு. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பான்வெல் தாலுகாக்குள்ள இருக்கு. இங்க பறவைகள் வந்துட்டு எக்கச்சக்கமா வந்துட்டு போகும். அந்த லெவலுக்கு ஃபேமஸான பசுமையான ஒரு ஊர். இங்க ஒரு ஆறு இருக்கு. அந்த ஆறுல வந்துட்டு பல சமயங்கள்ல தண்ணி போயிட்டு இருக்கும். அந்த ஆத்துக்கு பக்கத்திலே வந்துட்டு ஒரு பாலம் இருக்கு. நிறைய மழை பெஞ்சது அப்படின்னு சொன்னா அந்த ஆறு நிறைஞ்சிரும் அப்படின்றதுனால நிறைய பேர் வந்துட்டு மழை பெய்யுற அந்த சமயங்கள்ல அந்த பாலத்துக்கு போக மாட்டாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடம் பெருசா ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம். கரெக்டா டிசம்பர் 14, 2002 மதியான நேரத்துல மக்கள் கூட்டம் வந்துட்டு அந்த பாலத்தில் நின்று எதையோ கீழே பார்த்துக்கிட்டே இருந்தது. அங்க இருந்து ஒரு நபர் வந்துட்டு என்ன பாலத்துல இருந்து கீழே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவருமே போயிட்டு எட்டி பார்த்திருக்காரு. இப்படி எட்டி பார்த்தப்ப அந்த பாலத்தோட பில்லருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கான்கிரீட் கிட்ட யாரோ ஒருத்தவங்க குப்புறப்படுத்திருக்கிற மாதிரி இருந்திருக்கு. அங்க இருக்கவங்க கிட்ட கேட்டிருக்காங்க, என்ன தீதி இப்படி படுத்திருக்காங்க, எதுவும் குடிச்சிட்டு படுத்திருக்காங்களான்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஆனா குடிச்சிட்டு எப்படி பாலத்துல இருந்து கீழே போய் படுத்திருக்க முடியும்? அதுவும் போக இது ஒரு பொண்ணு மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு வந்துட்டு அசைவே இல்லாம இருக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ஒருவேளை அந்த பொண்ணு இறந்திருக்குமோ, இது ஒருவேளை தற்கொலையா இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் எல்லாரும் பேசிக்கிறாங்க. சரி, உடனடியே இந்த விஷயத்தை நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த நபர் ஃபோன் பண்ணி போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இந்த விஷயத்த சொல்றாரு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் அடுத்த கொஞ்ச நேரத்தில் இந்த இடத்துக்கு வராங்க. வந்து அங்க இருக்கக்கூடிய கூட்டத்தை எல்லாத்தையுமே விலக்கிட்டு எட்டி பார்க்குறாங்க. இவ்வளவு மணி நேரம் நகராம இருக்காங்க அப்படின்னு சொன்னா இது தற்கொலையா தான் இருக்கும், அவங்க இறந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி உடனடியே எல்லாருமே பாலத்துக்கு கீழே போறாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கும் போது தான் அந்த பொண்ணு உண்மையாலுமே இறந்துருச்சு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த பொண்ணுடைய உடம்புல பல இடங்கள்ல வந்துட்டு காயங்கள் இருந்திருக்கு. கழுத்துல ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தை பிடிச்சி நெரிச்ச மாதிரியான தடயங்கள்லாம் தெரியுது. இது கண்டிப்பாக அந்த பாலத்தில் நடந்து வந்துட்டு இருக்கிறப்ப ஆக்சிடென்ட் ஆகி எகிரி குதிச்ச மாதிரியோ இல்லை தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எகிரி குதிச்ச மாதிரியோ இல்லை. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு அப்புறமா இது கண்டிப்பாக கொலை தான் அப்படிங்கிறது போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு தெரியுது. இந்த பொண்ணுடைய சடலம் வந்து பார்த்தீங்கன்னா பாதி பில்லர்லையும் பாதி தண்ணி கடியிலும் கிடந்திருக்கு. உடனடியாக ஆஃபீஸர்ஸ் இந்த சடலத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய நானா சாஹிப் ஹாஸ்பிட்டலுக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுடைய ஃபேஸை வந்துட்டு போட்டோ எடுத்திருக்காங்க. இப்ப இந்த போட்டோ வச்சு அங்க கும்பல இருந்து அத்தனை பேர்த்திட்டையும் காமிச்சு இந்த பொண்ணை நீங்க இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா யாருக்குமே வந்துட்டு எதுவுமே தெரியல. சரி, அந்த ஏரியாவோட பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க கிட்ட போயிட்டு விசாரிக்கலாம், கண்டிப்பா யாராச்சும் இந்த பொண்ணை பார்த்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லார்த்திட்டையுமே போயிட்டு இந்த போட்டோ காமிச்சிருக்காங்க. ஆனா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய யாருக்குமே இந்த பொண்ணை பத்தின எந்த ஒரு தகவலுமே தெரியல. இந்த பொண்ணை யார் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப தீவிரமா வந்துட்டு தேடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சமயம் தான் அந்த பொண்ணுடைய பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வந்துட்டு வருது. அந்த ரிப்போர்ட்ல போலீஸ் ஆபீசர் சந்தேகப்பட்ட மாதிரி ஒரு விஷயத்த ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு தண்ணியில முழுகினதுனால இறந்து போல. ஏன்னா அந்த பொண்ணுடைய லங்ஸுக்குள்ள வந்துட்டு தண்ணி போகவே இல்லை. ஒருவேளை தண்ணிக்குள்ள மூழ்கி மூச்சு இழுத்து இருந்தாங்க, மூச்சு திணறி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த தண்ணி எல்லாமே லங்ஸ்குள்ள போயிருந்திருக்கணும். அதுவும் போக அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட கழுத்தை வந்துட்டு பயங்கரமா இறுக்கியிருக்காங்க. அதை வந்துட்டு கை
கைலியா இருக்கலாம், இல்லைன்னா வேற எதனாச்சும் ஒரு பொருளை வச்சு கூட இருந்திருக்கலாம். மொத்தத்தில் அந்த பொண்ணை வந்துட்டு கழுத்து நெரிச்சதுனால தான் இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த ரிப்போர்ட் சொல்லுது. இது எல்லாத்துல இருந்தே ஒரு விஷயம் கிளியரா புரியுது, இது வந்துட்டு கொலை தான் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, இந்த கொலை வந்துட்டு கரெக்டா 24 மணி நேரத்துக்குள்ளார தான் நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப கண்டிப்பா அந்த கொலை 13 டிசம்பர் 2022 சாயந்தரத்துக்கு மேலதான் நடந்திருக்கணும். இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் இப்படியே போயிட்டு இருக்க அந்த சமயத்துல டிசம்பர் 15, 2022 இந்த கேஸை கிரைம் பிரான்ச் யூனிட் 2க்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இப்ப இறந்து போன இந்த பொண்ணு யாரு, இந்த பொண்ணை எப்படி போலீஸ் ஆபீசர்ஸ் கண்டுபிடிக்க போறாங்க, அதுக்கப்புறம் இந்த கொலை யார் பண்ணது அப்படின்றத கண்டுபிடிச்சு எப்படி அவங்க அதுக்கான காரணத்தையும் கண்டுபிடிச்சாங்க. நம்மளோட சேனல்ல நம்ம கிரைம் ஹாரர் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். இந்த கிரைம் பிரான்ச் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த டிமானி வில்லேஜுக்கு போகிறாங்க. காரணம் என்னன்னா அங்கே தான் அந்த சடலம் கிடைச்சது. அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஒரு இடம் விடாமல் எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. ஏற்கனவே போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இந்த கிரைம் ஸ்பாட்டில் சில விஷயங்கள்லாம் கிடைச்சிருந்தது. மறுபடியுமே ஹாஸ்பிட்டலில் இருந்த அந்த பொண்ணுடைய சடலத்துக்கு பிரேத பரிசோதனை பண்ணுறாங்க. ஏற்கனவே அந்த லிமிட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஹாஸ்பிட்டலில் வச்சு பண்ணிட்டாங்க. பட் கிரைம் பிரான்ச்சுக்கு மாறினதுனால நாங்கள் மறுபடியும் இன்வெஸ்டிகேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இவங்க செகண்ட் டைம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. இப்போ அந்த கிரைம் ஸ்பாட்டில் என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாருங்க. ஸ்பாட்ல வந்துட்டு ஸ்லிப்பர்ஸ் கிடைச்சிருக்கு, சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் வந்துட்டு கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் சின்ன சின்ன பொருட்கள், ஹேர் கிளிப்ஸ், சின்ன தோடு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்கு. அவங்களோட பர்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல கிடைக்கல. ஒருவேளை பர்ஸ் கிடைச்சிருந்தது அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள இவங்களோட டீடைல்ஸ் இருந்திருக்கலாம். இவங்க யார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருந்திருக்கும். ஆனா இனிஷியலா போலீஸ் ஆபீசர்ஸ் அதை பண்ணல. அந்த சடலம் கிடைச்ச அந்த இடத்துக்கு பக்கத்துல இருந்த அந்த ஸ்லிப்பர் வந்துட்டு இவங்களோட இதான் அப்படின்றது தெரியுது. அந்த செருப்பு பார்க்கறதுக்கு ரொம்பவே புதுசு மாதிரி இருந்திருக்கு. இப்பதான் பக்கமா அந்த செருப்பை வாங்கியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த செருப்புல இருக்கக்கூடிய அந்த லோகோவை பார்க்கறாங்க. அந்த லோகோ வந்துட்டு என்ன கம்பெனி அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. உடனடியா அந்த கம்பெனிக்கு கால் பண்றாங்க. இந்த குறிப்பிட்ட செருப்போட போட்டோவை அவங்களுக்கு அனுப்பிச்சு வச்சு இந்த மாதிரியான மாடல் வந்துட்டு நீங்க எந்தெந்த கடைகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த ஸ்லிப்பர் கம்பெனியில் இருக்கவங்க இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா பேசி ஷார்ட் அவுட் பண்ணதில் ஒரு 3 பெரிய கடைக்கு மட்டும்தான் இந்த ஸ்லிப்பர் மாடலை நாங்கள் அனுப்பி வச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த 3 செருப்பு கடைக்கும் போகிறாங்க. போயிட்டு இந்த பொண்ணுடைய ஃபோட்டோ காமிச்சு இந்த பொண்ணை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அந்த செருப்பு கடையில் வந்துட்டு வேலை பார்க்குற அத்தனை பேர் திரும்பி காமிச்சிருக்காங்க. சொல்லப்போனால் அவங்ககிட்ட மட்டும் கிடையாது, அன்னைக்கு யாராச்சும் லீவ் போட்டிருக்காங்களா அப்படின்றத கேட்டு அந்த நபருக்குமே இந்த ஃபோட்டோவை காமிச்சு கேட்டிருக்காங்க. இப்படி இவங்க செருப்பு வச்சு விசாரிச்சுட்டு இருந்த அதே சமயத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ஸ் எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஒரு பொண்ணுடைய சடலம் கிடைச்சிருக்கு, இதுதான் வந்துட்டு அந்த பொண்ணுடைய டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ற மாதிரி எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்புறாங்க. இப்ப இந்த பொண்ணை காமிச்சு இந்த பொண்ணு உங்களோட கடையில செருப்பு வாங்கினாங்களா, இந்த மாடல் செருப்பு யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க, நீங்க எதனாச்சும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இப்படி விசாரிச்சதுல ஒரு நபர் வந்துட்டு அந்த போட்டோவையும் இந்த மாடல் செருப்பையும் பார்த்து ஆமா சார் இவங்க வந்துட்டு அன்னைக்கு வந்திருந்தாங்க, நான் தான் வந்துட்டு இவங்களுக்கு செருப்பு தந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயத்தை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த செருப்பு கடையில வந்துட்டு சிசிடிவி கேமரா இருந்திருக்கு. உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த செருப்பை நீங்க எப்ப வித்தீங்கன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு அந்த நபர் வந்துட்டு சார் எங்க கடையில விற்கக்கூடிய எல்லா பொருளுமே எப்ப வாங்கினாங்கன்றது எல்லாத்தையுமே நாங்க ரெஜிஸ்டரா நோட் பண்ணி வச்சிருப்போம், அதை எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி கரெக்டா அந்த நோட்டை எடுத்து எந்த டைம்ல ஸ்லிப்பர் வாங்கியிருக்காங்க, எந்த டேட்ல ஸ்லிப்பர் வாங்கியிருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. உடனே அந்த டேட்டோட சிசிடிவி ஃபுட்டேஜை கம்ப்ளீட்டா ஓட்டி பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா ஒரு இடத்துல சார் இந்த பொண்ணு தான், இவங்க கிட்ட தான் நான் இந்த செருப்பை வித்தேன் அப்படின்ற மாதிரி இந்த கடையில வேலை பார்க்குறவர் சொல்றாரு. இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய முகத்தையும் வந்துட்டு நல்ல கிளியராக பார்க்குறாங்க. அந்த பொண்ணு இந்த மாடல் நல்லா இருக்கா, இந்த மாடல் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி பக்கத்தில் யாரோ ஒரு நபர்கிட்ட போயிட்டு கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த செருப்பை இவங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு நபர் கவுண்டர்கிட்ட போயிருந்திருக்காரு, போயிட்டு பில் போட்டிருக்காரு. இப்போ அந்த டைம்ல போட்டு அந்த பில் வந்துட்டு யாரோட பேரில் இருக்கு அப்படின்ற மாதிரி செக் பண்றாங்க. செக் பண்ணி பார்த்தப்ப இந்த செருப்பு போட்டு அந்த பில் வந்துட்டு ஊர்வசி அப்படின்ற பேர்ல இருக்கு. இதை வச்சு இந்த பொண்ணுடைய பேர் வந்துட்டு ஊர்வசியா இருக்கலாம் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு இவங்க வராங்க. சரி இப்போ
இந்த பொண்ணு ஊர்வசி இறந்துட்டாங்க, அவங்க தான் சடலமா இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா இப்ப அந்த பொண்ணுடைய டீட்டெயில்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இப்ப அந்த பொண்ணுடைய டீட்டெயில்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா கூட வந்திருக்கிற அந்த நபர் யார் அப்படின்ற டீட்டெயிலை பார்க்க ஆரம்பிக்கணும். ஆனா அந்த நபர் யார் அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்பதான் போலீஸ் ஆபீசர்ஸ் பிரில்லியண்டா ஒரு ஐடியா பண்றாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நபர் பாக்குறதுக்கு ஜிம் போற நபர் மாதிரி இருக்காரு. இந்த ஏரியாவில் சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை ஜிம்முக்கும் போயிட்டு இந்த நபருடைய போட்டோவை காமிப்போம். கண்டிப்பா அந்த ஜிம்முக்கு வரவங்களுக்கு இந்த ஜிம்ல இருக்கக்கூடிய ஒரு நபரை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இருந்த அவருடைய போட்டோவை கரெக்டா ஜூம் பண்ணி ஒரு போட்டோவை எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த ஏரியா பக்கத்தில் இருக்கிற ஏரியா சுத்தி இருக்கக்கூடிய எல்லா ஏரியாவில் இருக்கக்கூடிய ஜிம்முக்கும் போயிட்டு இந்த போட்டோவை காமிச்சு இந்த நபர் இந்த ஜிம்முக்கு வந்துட்டு போறாரா அப்படின்னு கேட்குறாங்க. பல இடங்கள்ல இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. கண்டினியூஸா வந்துட்டு நிறைய ஜிம்முக்கு போயிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இப்படி இவங்க கண்டினியூஸா தேடிட்டு இருந்ததுல ஒரு ஜிம்ல இந்த நபர் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நபருடைய பேர் வந்துட்டு ரியாஸ் அப்படின்னு. இவர் இந்த ஜிம்முக்கு வந்துட்டு போறவர் கிடையாது, இவர் இந்த ஜிம்முடைய ட்ரெயினர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ரியாஸ் அப்படின்ற ஒரு பேர் கிடைச்சிருச்சு. அந்த நபரை கூப்பிட்டு விசாரிச்சோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த கேஸ் சம்பந்தப்பட்டு எதனாச்சும் தெரியலாம். சரி, நம்ம அந்த நம்பரை கண்டுபிடிச்சு பேசலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில இவங்களுக்கு இந்த பொண்ணோட பேர் வந்துட்டு ஊர்வசி அப்படின்ற மாதிரி தெரிய வரவும் எங்களுக்கு கிடைச்சிருக்க அந்த பொண்ணோட சடலம் வந்துட்டு ஊர்வசி அப்படின்ற பேர்ல எதனாச்சும் மிஸ்ஸிங் பர்சன் கம்ப்ளைண்ட் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி எல்லா லிமிட்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்லயும் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் டிசம்பர் 17, 2022 நருல் போலீஸ் ஸ்டேஷன்ல ஆரம்பத்திலே வந்துட்டு ஊர்வசியோடைய பிரதர் அப்புறம் கசின் அவங்க எல்லாருமே சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஊர்வசியை காணோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நேருல் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவங்க பாவல் போலீஸ் கிட்ட எங்ககிட்ட இந்த மாதிரியான ஒரு பேரில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நீங்கள் உங்களுக்கு கிடைச்சதா சொல்லப்பட்ட அந்த சடலத்தோடைய டிஸ்கிரிப்ஷனும் காணோம் அப்படின்னு சொல்லி இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பொண்ணுடைய டிஸ்கிரிப்ஷன் கம்ப்ளீட்டாக ஒரே மாதிரி தான் இருக்கு. அந்த பொண்ணுடைய கலர் அப்புறம் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஹைட் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு, பேரும் கூட. எங்களுக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கு, இந்த கேஸை நீங்கள் தானே விசாரிச்சுட்டு இருக்கீங்க, நீங்களே இதை கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தவங்க அந்த மிஸ்ஸிங் பர்சன் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு கால் பண்ணி பாவல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க, இதை பத்தின ஒரு க்ளூ எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ டிசம்பர் 17, 2022 போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு ஊர்வசியுடைய தம்பியான பராஸ்க்கு கால் பண்ணி, நீங்க உங்க சிஸ்டரை காணோம்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்கல்ல, கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே பராஸ் அப்புறம் ஜிதேந்திரா அப்புறம் நிதின் இவங்க 3 பேருமே ஸ்டேஷனுக்கு போறாங்க. போன உடனே இவங்க போலீஸ் ஆபீசர்ஸை பார்த்து, என்னாச்சு சார், எதனாச்சும் டீடைல்ஸ் கிடைச்சதா, அக்கா கிடைச்சிட்டாளா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் சில விஷயங்கள்லாம் வந்துட்டு தெரிய வந்திருக்கு, சில டீடைல்ஸ் கிடைச்சிருக்கு, அதனால உங்களை பான்வெல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறாங்க. அதுக்கு முன்னாடி சின்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சைன் வாங்கிக்கிட்டு நீங்க பான்வெல் ஸ்டேஷனுக்கு போங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க 3 பேரும் அங்க போயிட்டு அங்க இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போன உடனே இவங்க கிட்ட டீடைல்ஸ் கேட்டுட்டு ஒரு போட்டோ காமிச்சு, இது உன்னுடைய அக்காவா அப்படின்னு கேட்குறாங்க. பராஸ் வந்துட்டு அந்த போட்டோ வாங்கி பார்த்துட்டு, ஆமா சார், இதுதான் என்னுடைய அக்கா ஊர்வசி அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த 3 பேர்த்துக்கிட்டையுமே ஒரு ஸ்லிப்பர் எடுத்து காமிக்கிறாங்க. இது உங்க அக்கா யூஸ் பண்ணக்கூடிய ஸ்லிப்பரா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த 3 பேரும், ஆமா சார், எங்க அக்கா இந்த ஸ்லீப்பர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா, என்னாச்சு சார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர், எங்களுக்கு ஒரு சடலம் கிடைச்சது, அதை ட்ராக் பண்ணி பார்த்தப்ப அது உன்னுடைய அக்கா மாதிரி தான் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கும் நீ ஒரு தடவை வந்துட்டு சடலத்தோடைய முகத்தை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடு அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இதை கேட்ட உடனே இவரால் கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல. இவர் அப்பயே அழுக ஆரம்பிச்சிடறாரு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் முடிஞ்ச வரைக்கும் சமாதானப்படுத்தி அவரை கூட்டிட்டு போயிட்டு பிரேத பரிசோதனை பண்ற அந்த இடத்துக்குள்ள இருந்து இவங்க சிஸ்டருடைய பாடி எடுத்து காட்டுறாங்க. இப்படி காட்டின அந்த சமயத்துல இவங்க அக்காவுடைய முகம் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. இதை பார்த்த உடனே இவர் அதே இடத்துல கதறி அழுக ஆரம்பிக்கிறாரு. சொல்லப்போனா இந்த விஷயம் 3 பேருக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. சரி, இங்கே மாட்டிக்கிச்சு போல இருக்கு, நம்ம கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்படி இவங்க அக்கா இறந்தே போயிருக்கும் அப்படின்ற விஷயத்த வந்துட்டு இவங்க கொஞ்சம் கூட யோசிக்கல. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இப்ப இறந்து போனது யார் அப்படின்றது 100% தெரிஞ்சு போயிடுது. போலீஸ் ஆபீசர்ஸ் இவங்க 3 பேருக்கும் சமாதானம் சொல்லிட்டு பராஸ், நிதின், ஜிதேந்திரா இவங்க 3 பேர்த்திட்டுமே விசாரிக்கிறாங்க. உங்களுக்கு யார் மேலேச்சு சந்தேகம் இருக்கா, உங்க அக்காவுடைய கடைசி நாள் ஆக்டிவிட்டிஸ்லாம் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் கேட்குறாங்க. இப்போ இவங்க 3 பேருமே இல்லை சார், எங்களுக்கு யார் மேலேயுமே சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஊர்வசியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க, உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, சார் நாங்கள் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் தான் பிறந்தோம். என்னுடைய அக்கா ஊர்வசி, எங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்க, அதுக்கப்புறம் நான் ஒரே தம்பி. எங்களுக்கு பெருசாக காசு கிடைக்கல அப்படின்னாலும் அந்த கிராமத்தில் வந்துட்டு எவ்வளோ சந்தோஷமா இருக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமா நாங்கள் இருந்தோம். வீட்டில் இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க, அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க அப்படின்ற விஷயம் சின்ன வயசுல இருந்தே
ஊர்வசிக்கு தெரியும். இதனால என்னுடைய அக்கா வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. அவ சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி அவளோட ஸ்கூல் எஜுகேஷன் காலேஜ் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் சின்னதா வேலை கிடைச்சாலும் சரி, பெரிய வேலை கிடைச்சாலும் சரி, எந்த வேலையுமே உதாசீனப்படுத்தாம எல்லா வேலையுமே எடுத்து பண்ணுவா. 2015 நாங்க மும்பை வந்தோம். மும்பை வந்த உடனே ஊர்வசி வந்துட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்குமே ரெஸ்யூம் போட்டா. ஊர்வசிக்கு இந்த சமயத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய சோனா ரெஸ்டாரண்ட்ல வந்துட்டு வெயிட்ரஸா வேலை கிடைச்சது. உடனே ஊர்வசி போயிட்டு அங்க ஜாயின் பண்ணிட்டா. எல்லாமே ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்தது. அந்த ரெஸ்டாரண்ட் ஜாப்ல ஊர்வசிக்கு போதுமான காசு கிடைச்சது. சொல்ல போனா அந்த காசுலாம் ஆடம்பர செலவு எதுவுமே பண்ணாம வேணும்ன்றது எல்லாத்தையுமே பார்த்து பண்ணிட்டு இருந்தா. அந்த சம்பளத்துல வரக்கூடிய முக்காவாசி காசை வந்துட்டு வீட்டுக்கு அமைச்சு வச்சிருவா. மீதி காசை வச்சு அவ வந்துட்டு ஆசாசியா ஒரு கார் ஒண்ணு வாங்கினா. ஊர்வசி பண்ணக்கூடிய எந்த ஒரு செலவுமே அனாவசிய செலவா இருக்காது. தேவைன்னா மட்டும்தான் வந்துட்டு அவ செலவு பண்ணுவா அப்படின்னு சொல்றாரு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு ஊர்வசியோடைய ஜாப் ரொட்டீனை கேட்குறாங்க. அக்கா வந்து காலையில் 9:30 மணிக்கு கிளம்பி போயிடுவாங்க. சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. பல சமயங்களில் என்னதான் வந்துட்டு ட்ராப் பண்ணுறதுக்கு பிக்கப் பண்ணுறது கூப்பிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவே அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. சில சமயங்களில் வேலை எதனாச்சும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு தனியாக வருவாங்க. அப்பயுமே அன்னைக்கு சாயந்தரம் 6 மணியை தாண்டாது அதுக்குள்ளே வந்துடுவாங்க. அப்படியே மீறி போனாலும் எனக்கு கால் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த டிசம்பர் 13 வந்துட்டு அக்கா வீட்டுக்கும் வரல. கால் பண்ணி நான் எங்கே இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதையுமே சொல்லல. இவங்க 3 பேர்த்துக்கிட்டயுமே கடைசி என்ன நடந்துச்சு அப்படின்றத கேட்கிறப்ப இவங்க 3 பேர்த்துக்குமே சொல்லி வச்ச மாதிரி ஒரு நபர் மேல சந்தேகம் வருது. அந்த நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியாஸ். இந்த விஷயத்தை இவங்க போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட சொன்ன உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு ரியாஸ் நான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இவங்க 3 பேருமே ஆமா அப்படின்னு சொல்ல, சரி எதனால உங்களுக்கு அவர் மேல சந்தேகம் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப கடைசியா அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு என்னுடைய அக்காவை காலையில கார்ல கூட்டிட்டு போனது அந்த நபர் தான். மறுபடியும் 1:30 மணிக்கு அவர் வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு வந்தப்ப அக்காவை நான் டிராப் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் கார் எடுத்துட்டு போனாரு. நைட்டு வந்து அந்த காரை கொண்டு வந்து வீட்டுல நிப்பாட்டிட்டு அவருடைய புல்லட் எடுத்துட்டு போனப்ப வீட்டுக்குள்ள வந்து யாருக்கிட்டையுமே இந்த விஷயத்தை பத்தியுமே சொல்ல கிடையாது. நான் இந்த மாதிரி கார் நிறுத்துறேன், வண்டி எடுத்துட்டு போறேன் அப்படின்ற எதுவுமே சொல்ல கிடையாது. கார் நிறுத்திட்டு வண்டி எடுத்துட்டு வெளியில போகும்போது தான் நாங்களே பார்த்தோம் அப்படின்ற மாதிரி ஜித்தேந்திரா சொல்றாரு. அன்னைக்கு அக்காவை காணுமே அப்படின்னு சொல்லி நாங்களாவே ரியாஸ்க்கு கால் பண்ணி பேசினப்பதான் ரியாஸ் அக்கா வந்துட்டு ஏதோ வேலையா இருக்கிறதா சொன்னாங்க, தனியா வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க, என்னை கொண்டு போயிட்டு காரை மட்டும் வீட்டுல விட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனாலதான் நான் கார் எடுத்துட்டு வந்து டிராப் பண்ணிட்டு போனேன். இன்னுமா வரல, ஒருவேளை வெளியில எதனாச்சும் வேலை இன்னும் முடியாம இருந்திருக்கலாம், வெயிட் பண்ணுங்க பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அடுத்த நாள் ஆகியுமே அக்கா வரலன்னு சொல்லிட்டு நாங்க அவருக்குமே கால் பண்ணோம். அவருமே ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாரு. ஆனா இந்த கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் நாங்க அவருக்கு போன் பண்ணோம். அப்பல இருந்து அவரோட போன் கால் வந்துட்டு அவர் எடுக்கவே இல்லை. அடுத்தடுத்து அடிச்சப்ப அவரோட மொபைல் ஒரு கட்டத்துல சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சு. அப்பல இருந்து நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வரைக்குமே அவரோட மொபைல் வந்துட்டு ரீச்லயே இல்ல, சுவிட்ச் ஆஃப்னே வருது. இப்ப யோசிச்சு பாக்குறப்ப எங்களுக்கு என்னமோ அவர் மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த செருப்பு கடையில் இவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருந்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து காமிச்சு நீங்க 3 பேரும் சொல்லக்கூடிய அந்த ரியாஸ் வந்துட்டு இந்த நபர் தானா அப்படின்னு காட்டுறாங்க. இதை பார்த்து அந்த 3 பேருமே ஆமா சார் இவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டப்ப இவர் ஜிம்ல ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த 3 பேர் சொல்றாங்க. சொல்லப்போனா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஏற்கனவே இந்த விஷயத்தை நெருங்கி அவங்களை கண்டுபிடிக்கிற ஸ்டேஜில் தான் இருக்காங்க. பக்கத்தில் இருந்த ஜிம்ல எல்லாம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஏற்கனவே விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விசாரிச்சதுல இவர் ஒரு குறிப்பிட்ட ஜிம்மோடைய ட்ரெயினர் அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப அந்த ஜிம்ல இருக்கக்கூடிய இந்த ரியாஸோட டீடைல்ஸை கலெக்ட் பண்றாங்க. அதாவது ரியாஸோடைய மொபைல் நம்பர், ரியாஸோடைய அட்ரஸ், இது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்ச உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் அடுத்த முதல் வேலையா அந்த நம்பருக்கு கால் பண்றாங்க. ஆனா அந்த மொபைல் வந்துட்டு சுவிட்ச் ஆஃப். சரி இந்த அட்ரஸ் வச்சு நம்ம அவங்களோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அத்தனை பேருமே கிளம்பி அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டோட கதவு போயிட்டு தட்டி பார்த்தப்ப அந்த கதவு வந்துட்டு ஓபன் ஆகுது. உள்ள இருந்து ஒருத்தங்க வெளியில வராங்க. சொல்லுங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லி போலீஸை பார்த்து அவங்க கேட்க நீங்க யாரு, நாங்க ரியாஸை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல உள்ள இருந்து வெளியில வந்தவங்க நான் வந்துட்டு ரியாஸோட ஒய்ஃப் தான், இது என்னுடைய பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை காமிச்சு ரியாஸ் 2 நாளா வீட்டுக்கு வரவே இல்லை, நாங்க போன் பண்ணி பார்த்தோம் சுவிட்ச் ஆஃப்னு வருது, இது மட்டும்தான் சார் எங்களுக்கு தெரியும், அவர் எங்க போனாருன்னே தெரியல, அவர் அப்பப்போ வருவார் அப்பப்போ போயிடுவார் அப்படின்ற மாதிரி இவங்க போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு உங்களுடைய ஹஸ்பண்ட் உங்களுக்கு மறுபடியும் கால் பண்ணாலோ இல்ல இந்த வீட்டுக்கு வந்தாலும் உடனடியா நீங்க இந்த விஷயத்தை போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அடுத்த மூவா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ரியாஸோடைய நம்பரை வச்சு ரியாஸ் கடைசியா யார் யாருக்கெல்லாம் கால் பண்ணியிருக்காரு அப்படின்ற டீட்டெயில், ரியாஸ் கடைசியா எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு அப்படின்ற அந்த லொகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. இப்படி எடுத்து பார்த்தப்ப ரியாஸ் வந்துட்டு கரெக்டா அந்த டிசம்பர் 13ஆம் தேதி அதுக்கு முன்னாடி நாள்ல தொடர்ச்சியா ஒரு நபர்கிட்ட போன் பேசியிருக்காரு அப்படின்னு தெரியுது. அதுலயும் இந்த சம்பவம் நடந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா இவர் 9 முறை அந்த நம்பருக்கு கால் பண்ணியிருக்காரு. இப்ப இந்த நம்பரை மறுபடியும் கொடுத்து இது யாரோட பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு செக் பண்றாங்க. செக் பண்ணதுல அந்த நம்பர் வந்துட்டு இம்ரான் அப்படின்ற ஒரு நபருடைய பேர்ல இருக்கு அப்படின்னு தெரியுது.
இதுக்கப்புறமா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ரியாஸோடைய நம்பரை வச்சு ரியாஸ் கடைசியா அந்த நாள் எங்கெங்கெல்லாம் டிராவல் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அன்னைக்கு ஈவினிங்ல இருந்து இவன் பல இடத்துக்கு டிராவல் பண்ணியிருக்கான் அப்படின்றத அவனுடைய செல்போன் டவர் சிக்னல் சொல்லுது. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிசம்பர் 13ஆம் தேதி ஊர்வசியோட சடலம் கிடைச்ச அந்த இடத்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டவர் சிக்னல் இவனுடைய மொபைல் சிக்னலை பிக் பண்ணிருக்கு. இதை வச்சு பார்க்குறப்ப ஊர்வசியோட சடலம் கிடந்த அந்த இடத்துக்கு இவன் டிசம்பர் 13ஆம் தேதி சாயந்தரத்துக்கு மேல போயிருக்கான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ் இதோட நிறுத்த கிடையாது. இவன் கால் பண்ணி பேசின அந்த இம்ரானோட மொபைல் நம்பருமே வந்துட்டு செக் பண்றாங்க. இப்படி செக் பண்ணி பார்த்தப்ப இம்ரான் அப்படின்ற அந்த நபருடைய டவர் சிக்னலும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஊர்வசி இறந்து போய் சடலமா கிடைச்ச அந்த இடத்துல தான் லொகேட் ஆயிருக்கு அதே டைமிங்ல. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் இவங்க 3 பேர்த்தோட செல்போன் சிக்னல்ஸையும் வச்சு மேட்ச் பண்ணி பார்த்தப்ப இவங்களுடைய 3 பேர்த்தோட செல்போன் சிக்னல்ஸும் ஒரே மாதிரி டிராவல் ஆயிருக்கு. அப்படின்னா இந்த 3 பேருமே அன்னைக்கு அந்த பாலத்துக்கிட்ட தான் நைட் இருந்திருக்காங்க. இந்த 3 பேர்த்துல ஒரு நபரான ஊர்வசி வந்துட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா மீதி இருக்கக்கூடிய இந்த 2 பேர் ஏன் கொலைகாரங்களா இருக்கக்கூடாது? இவங்களுடைய டவர் சிக்னல்ஸை செக் பண்ணி பார்த்தப்ப இவங்களுடைய சிக்னல்ஸ் வந்துட்டு ரொம்பவே பேரலா தான் மூவ் ஆயிருக்கு. கரெக்டா அந்த பாலத்தோட வந்து பாத்தீங்கன்னா ஊர்வசியோட மொபைல் சிக்னல் வந்துட்டு கட் ஆகுது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர்த்தோட மொபைல் சிக்னல்ஸ் எங்கெங்கெல்லாம் டிராவல் ஆயிருக்கு அப்படின்றத நோட் பண்றாங்க. கடைசியா எப்போ சுவிச் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்றத நோட் பண்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் இப்ப ரியாஸோட மொபைல் நம்பர் வந்துட்டு எங்க இருக்கு அப்படின்றத ட்ராக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா ரியாஸோட மொபைல் வந்துட்டு சுவிச் ஆஃப்ல இருந்ததுனால அவன் எங்க இருக்கான் அப்படின்றத போலீஸ்னால ட்ராக் பண்ண முடியல. சரி, நம்ம இம்ரானை வச்சு ட்ராக் பண்ணி எதனாச்சும் பண்ண முடியுமான்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு இம்ரானோட மொபைலை வந்துட்டு செக் பண்ணி பார்க்கறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் அப்ப என்ன யோசிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இம்ரானுமே போன் வந்துட்டு சுவிச் ஆஃப் பண்ணிருப்பான் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அதான் கிடையாது. இம்ரான் கோவண்டி நகர் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இந்தியன் ஆயிலுக்கு பக்கத்துல இருந்ததா சிக்னல்ஸ் வந்துட்டு காட்டியிருக்கு. உடனடியே போலீஸ் ஆபீசர்ஸ் அங்க போறாங்க. அங்க பக்கத்துல தான் இம்ரானுடைய வீடு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. வீட்டுடைய கதவு போயிட்டு தட்டுறாங்க. இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி செல்போனையும் தைரியமா ஆன் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்குள்ள இம்ரான் வந்துட்டு சாவகாசமா படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கான். எந்திரிச்சு வந்து இவன் கதவை தட்டின உடனே போலீஸ் ஆபீசர்ஸை பார்த்திருக்கான். பார்த்த உடனே பயந்துருக்கான். அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகவும் ட்ரை பண்ணியிருந்திருக்கான். இவங்க எல்லாருமே ஒன்னா இருந்திருக்காங்க. ஆனா இவங்க தான் கொலை பண்ணிருப்பாங்களா அப்படின்ற யோசனையிலே இருந்த போலீஸ் ஆபீசருக்கு இவன் ஓடுனதை பார்த்த உடனே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இவனுக்கு தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இம்ரானை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இது எப்போ நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 18, 2022. இப்ப இந்த இம்ரானுடைய ஹெல்ப்போடு ரியாஸை வந்துட்டு பிடிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. அவன் பேன்வெல்ல தான் ஏதோ ஒரு ஏரியால இருக்கான் அப்படின்றது தெரியுது. இதுக்கிடையில ரியாஸே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தப்பு பண்றான். போனை ஒரு 5 நிமிஷம் ஆன் பண்ணிட்டு திருப்பி ஆஃப் பண்ணியிருந்திருக்கான். இந்த கேப்ல எந்த லொகேஷன்ல டிடெக்ட் ஆச்சு அப்படின்ற விஷயத்தை நோட் பண்ணிட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த ஏரியாவுக்கு போயிருக்காங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த இடத்துல ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி போயிருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல அவங்க ரியாஸை அரெஸ்ட் பண்றாங்க. இப்படி அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரியாஸையும் கூட்டிட்டு வந்து இம்ரான் கூட உட்கார வச்சு 2 பேர்த்துக்குமே இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப இன்வெஸ்டிகேஷன் ரூம்குள்ள வந்து ரியாஸ் வந்துட்டு அங்க ஏற்கனவே உட்காந்துருக்க இம்ரானை பார்த்த உடனே வந்துட்டு பயப்பட ஆரம்பிச்சிடறான். சரி, இவங்க ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ற விஷயம் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே இவனுக்கு புரிஞ்சிருது. இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சமாளிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லு, நீ எதுக்காக கொலை பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு, கொலையா? நான் எதுவும் பண்ணலையே, அன்னைக்கு காரை கொண்டு போயிட்டு விட்டு வர சொன்னா நான் விட்டு வந்தேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியுன்ற மாதிரி சாதிச்சிருக்கான். போலீஸ் ஆபீசர் வந்துட்டு உங்களுக்கு எதிராக எங்க கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதாரமா? அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது, நாங்க எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி சமாளிச்சிருக்காங்க. உண்மையாலுமே வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்த ஆதாரங்கள் மட்டும் கிடையாது. இது மட்டும் இல்லாம போலீஸ் ஆபீசர்ஸ் ஊர்வசியோடைய தம்பி பராஸ் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த அந்த சமயத்திலே ஊர்வசியோடைய பேங்க் டீடைல்ஸ்ல ஆரம்பிச்சு ஏடிஎம் கார்டு நம்பர்ல இருந்து எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாங்க. இந்த கார்டுல இருந்து யாராச்சும் பணம் எடுத்திருக்காங்களா, கடைசியா டிரான்சாக்ஷன் எப்ப நடந்திருக்கு, இதுல என்னென்ன நடந்திருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே போலீஸ் ஆபீசர்ஸ் பேங்க் மூலியமா கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. மேற்கொண்டு இந்த அக்கௌண்ட்ல யாராச்சும் காசு எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா உடனடியாக எங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்போ அவங்க அந்த ஏடிஎம் கார்டு மூலியமா எப்பப்போ காசு எடுத்திருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டை கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக டிசம்பர் 13 நைட்டு ஊர்வசி இறந்ததுக்கப்புறம் எதனாச்சும் டிரான்சாக்ஷன் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தப்ப பல தடவை ஆயிருக்கு. அன்னைக்கு நைட்டே ஒரு பெட்ரோல் பங்க்ல இருக்கக்கூடிய ஒரு ஏடிஎம்ல காசை வந்துட்டு எடுத்திருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த டிரான்சாக்ஷன் ஐடியை வச்சு அது என்ன பெட்ரோல் பங்க் அப்படின்றத கண்டுபிடிச்சு அந்த பெட்ரோல் பங்குக்கு போயிட்டு அங்க வச்சிருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி பார்த்தப்ப இவன் தான் கார் எடுத்துட்டு போயிட்டு காருக்கு பெட்ரோல் போட்டிருந்திருக்கான். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் ரியாஸ் நிக்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. யூஸ் பண்ணது ஊர்வசியோடைய கார்டை. இது மட்டும் கிடையாது, இந்த கொலை நடந்ததுக்கு அடுத்த நாள் காலையில அவன் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏடிஎம் சென்டருக்கு போயிட்டு மொத்தமா 30,000 ரூபாய் பணம் எடுத்திருக்கான். சொல்லப்போனா கிட்டத்தட்ட இவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்த அந்த ஒரு சமயத்தில் தான் பணமே எடுத்திருக்கான். அப்படின்னா சுச்சுவேஷன் எப்படின்னு பாத்துக்கங்க. முன்னாடி நாள் நைட்டு கொலை பண்ணிட்டு அடுத்த நாள் கொலை பண்ணவங்களே காணோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்களுடைய பிரதர் ரிலேட்டிவ்ஸ் கூட எல்லாம் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவங்களோட கார்டே எடுத்து காசு எடுத்திருக்கான். இப்ப அந்த பெட்ரோல் பங்க்ல கலெக்ட் பண்ணி
பண்ண சிசிடிவி ஃபுட்டேஜ், ஏடிஎம்ல கலெக்ட் பண்ண சிசிடிவி ஃபுட்டேஜ், அப்புறம் இவன் ஹோட்டலுக்கு போயிட்டு ஸ்டே பண்ண அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், இந்த காரை ட்ராக் பண்ணி இந்த கார் வந்துட்டு சிட்டிக்குள்ள எங்கெங்கெல்லாம் போயிருந்திருக்கு, ஊர்வசியை வந்துட்டு எங்கெங்கெல்லாம் கூட்டு போயிருக்காங்க அப்படின்ற அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், அதாவது எங்கெங்கெல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜ் கலெக்ட் பண்ண முடியுமோ எல்லா இடத்துலயுமே கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே இவங்ககிட்ட ஓட்டி காட்டினதுக்கு அப்புறம் இதுக்கு மேலே நீ தப்பிக்க முடியும்னு நினைக்கிறியா? மரியாதையா சொல்லு, எதுக்காக நீ ஊர்வசியை கொலை பண்ண, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இந்த தடவை ரியாஸ் வேற வழியே இல்லாம என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்ப என்ன சொல்றான்னா, ஃபர்ஸ்ட் நான் ஊர்வசியை வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய ரெஸ்டாரண்ட்ல தான் பார்த்தேன். அங்க இருந்தே எங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு ஒரு கட்டத்துல டெவலப் ஆகிக்கிட்டே இருந்தது. ஊர்வசியும் நானும் வந்துட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சோம். ஊர்வசி சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. நாங்க 2 பேருமே ஒன்னா லிவின்ல இருந்தோம். ஊர்வசியோட வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துமே எனக்கு தெரியும். சொல்ல போனா ஊர்ல கிராமத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அப்பா அம்மாவையுமே எனக்கு தெரியும். இப்படி கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தது. ஊர்வசி ஒரு கட்டத்துல என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. ஆனா என்னோட ஐடியா கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல, லவ் பண்றது மட்டும்தான் என்னோட ஐடியாவா இருந்தது. ஆரம்பத்துல இருந்தே ஊர்வசியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சதே கிடையாது அப்படின்ற ஒரு புதுவிதமான விளக்கத்தை வந்துட்டு இவன் சொல்லியிருக்கான். இது கேட்ட உடனே போலீஸ் ஆபீசர் வந்துட்டு, இரு, உனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரியாஸ் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே இல்ல. விசாரிச்சப்ப என்ன தெரிய வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையாலுமே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரியாஸ் வந்து ஊர்வசியை லவ் பண்ற அப்படின்னு சொல்லி ஏமாத்திருக்கான். அவன் சொன்ன மாதிரி அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்லை. அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்ற எந்த ஒரு விஷயத்தையுமே அவன் ஊர்வசி கிட்ட சொல்ல கிடையாது. இது மட்டும் கிடையாது, சொல்ல போனா இதுக்கு முன்னாடி இவன் 2 கல்யாணம் பண்ணியிருந்திருக்கான். அந்த 2 கல்யாணமே டைவர்ஸ் ஆயிருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் இப்ப வீட்டுல போயிட்டு விசாரிச்சவங்க இவனுடைய 3வது ஒய்ஃப். ஆனா இப்படி இவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, இந்த மாதிரியான பாஸ்ட் ஹிஸ்டரி எல்லாம் இருக்கு அப்படின்ற எந்த ஒரு விஷயத்தையுமே இவன் ஊர்வசி கிட்ட சொல்ல கிடையாது. ஒரு கட்டத்துல ஊர்வசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் லைட்டா தெரிய ஆரம்பிக்குது. தெரிய ஆரம்பிச்ச உடனே அவங்களுக்கு பயங்கரமா கோவம் வருது. இந்த கோவத்துல, நீ என்ன ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டே இருந்திருக்காங்க. நீ என்கிட்ட வேணும்னே தான் பழகி இருக்க. நான் உன்னை பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படியே வந்துட்டு இவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா சண்டையா போயிட்டு இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல ஊர்வசி, சரி இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையுமே விட்டு நீ உன்னோட ஒய்ஃபை வந்துட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், இதுக்கப்புறமாச்சும் லைஃபை நல்லபடியா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஊர்வசி சொல்றாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயத்த ஊர்வசி எதனால யோசிச்சாங்க அப்படின்னு தெரியல. அவங்களே வந்துட்டு அவங்களுக்கு பிரச்சனையை தேடிக்கிட்டாங்க. ஏற்கனவே இத்தனை கல்யாணம் பண்ணி பிரச்சனை பண்ணி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயுமே நேர்மையா இல்லாத ஒரு நபரை நம்ம கிட்ட வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு டிசிஷனை எப்படி எடுத்தாங்க அப்படின்னு தெரியல. யாருக்குமே நேர்மையா இல்லாத ஒரு மனுஷன் வந்துட்டு நம்ம கிட்ட மட்டும் நேர்மையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்க எந்த தைரியத்துல யோசிச்சாங்க அப்படின்னு தெரியல. இப்போ ரியாஸ் வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. என்னால் இந்த விஷயத்த தாங்கிக்கவே முடியல, நீ கல்யாணம் பண்ணல அப்படின்னு சொன்னால் நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் மட்டும் ஊர்வசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த சொசைட்டியில் இருக்கிறவங்க அத்தனை பேருத்துக்குமே எனக்கு இந்த மாதிரி கல்யாணம் ஆயிருக்கு, நான் ஊர்வசியும் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற விஷயம்லாம் தெரிஞ்சிடும். இப்படி தெரிஞ்சா என்னோட மானமே வந்துட்டு போயிடும். நான் வந்து ஜிம்ல ட்ரைனராக இருக்கேன், அதுவும் போக சில பேருக்கு பர்சனல் ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு இருக்கேன். எப்படி என்ன நம்பி என்னோட ஜிம்முக்கு வருவாங்க, என்னோட லைஃபே வந்துட்டு போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்திருக்கான். இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு முன்னாடி தெரியல, அதாவது தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி. இதனால எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. ஊர்வசி இருந்தா கடைசி வரைக்குமே நம்மளுக்கு பிரச்சனை தான். அதனால ஊர்வசி எதனாச்சும் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேன் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது ஊர்வசியை கொலை பண்ணிட்டா சொசைட்டி வந்துட்டு எதுவுமே சொல்லாது. நீங்கள் பாருங்களேன், பண்ணது அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா அயோக்கிய தானம். ஆனால் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டிக்கு வந்துட்டு பயங்கரமாக பயப்படுறாங்க. சொசைட்டி வந்துட்டு என்ன நினைக்கும் அப்படின்னு பயப்படுறாங்க. நியாயமாக எல்லாருமே வந்து எதுக்கு பயப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசாட்சிக்கு பயப்படணும். 2 பேர்த்த கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணிட்டு 3வது ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை வேற இருக்கு. சரி, முதல் 2 தடவை எதனாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு கூட வச்சுக்காங்க. 3வது ஒரு லைஃப் அமைஞ்சிருக்கு, ஒரு குழந்தை இருக்கு. இப்போ அந்த ஒய்ஃபுக்குமே நேர்மையா இல்லாம இன்னொரு பொண்ணு கூட லிவிங்ல இருந்து அந்த பொண்ணுக்குமே நேர்மையா இல்லாம, இப்படி யாருக்குமே நேர்மையா இல்லாம, மனசாட்சி பத்தி கவலை இல்லாம, பயம் இல்லாம, சொசைட்டி மேல இவருக்கு பயம் இருக்குதான். இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த மறக்கிறாங்க. டைம் வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கு. இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்க அத்தனை பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் வயசாகும், எல்லாருமே சாகதான் போறோம். நம்ம சாகிறதுக்கு முன்னாடி நம்மளோட லைஃப் அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யாருக்கும் பிரயோஜனமா 4 விஷயம் பண்ணல அப்படின்னாலும் பரவாயில்ல. 4 பேர்த்த நம்ம ஏமாத்தி பல பேர்த்தோட வயிற்றுல அடிச்சு வயிற்றுல சம்பாரிச்சுக்கிட்டு தான் நம்ம வந்துட்டு இவ்வளவு நாள் வாழ்க்கையை ஓட்டியிருக்கோம். அந்த லைஃபுக்கு என்ன பர்பஸ், என்ன வாழ்ந்துருக்கும்? இந்த மாதிரியான மோசமான ஆட்கள் கடைசி டைம்ல இதை யோசிச்சு பாக்குறப்ப இறப்பு கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிம்மதியா இருக்காது. சரி, கேஸ்குள்ள வரேன். இப்ப ரியாஸ் வந்துட்டு ஊர்வசி தான் நம்மளுக்கு தடையா இருக்காங்க, அவங்கள கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறான். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவன் யோசிச்சுக்கிட்டு இருந்த
இருந்த அந்த சமயத்தில் தான் இம்ரான் வந்துட்டு ரியாஸ்க்கு கால் பண்ணியிருக்கான். இம்ரான் ரியாஸோடைய ஃப்ரெண்டு. இந்த ஃபோன் கால் இம்ரான் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பண கஷ்டமா இருக்குடா, பணம் வந்துட்டு எனக்கு தேவைப்படுது, ஒரு 30,000 ரூபா இருக்குமா, நான் திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு கேட்டிருக்கான். இப்போ என்கிட்ட இல்லடா, இதனாச்சும் ரெடி பண்ண முடிஞ்சா ரெடி பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரியாஸ் அந்த ஃபோன் காலை கட் பண்ணியிருக்கான். ஊர்வசியோடைய கொலை விஷயமா யோசிச்சுக்கிட்டு இருந்த இவனுக்கு இம்ரானுடைய ஞாபகம் வருது. நம்ம ஏன் நம்மளோட பிளான்குள்ள இம்ரானையும் சேர்த்திக்க கூடாது அப்படின்ற மாதிரி இவனுக்கு தோணுது. அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா இம்ரான் கேட்ட அந்த 30,000 ரூபாய் பணத்தை வந்துட்டு இவன் ரெடி பண்ணி இம்ரானுக்கு அனுப்பி வச்சிருக்கான். டே, நீ எனக்கு இந்த மாதிரி ஒரு உதவி பண்ணணும், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். இதுக்கு மட்டும் நீ என் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொன்னா இன்னுமே நான் உனக்கு பணம் தரேன், எனக்கு இன்னொரு இடத்துல பணம் வர வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றான். இப்படியே வந்து பாத்தீங்கன்னா தினம் பேசி 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 ஒரு கட்டத்துல இம்ரானை வந்துட்டு பிரெயின் வாஷ் பண்ணி இப்ப இந்த கொலை பண்ற பிளான்குள்ள இம்ரானும் வரான். இந்த பிளான் போய்கிட்டு இருந்த அந்த சமயத்திலும் ஊர்வசி வந்துட்டு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி போன் பண்ணி கேட்டுட்டு இருந்திருக்காங்க. இது வரைக்கும் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தே வந்துட்டு சரி நானும் யோசிச்சு பார்த்தேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி டிசம்பர் 13 நான் உன்னை பிக் பண்ணிட்டு போறேன், நம்ம இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ இன்னைக்கு இவங்க அவங்களோட வேலைக்கு போயிருக்காங்க. வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கார்ல போயிட்டு இவன் ஊர்வசி பிக் பண்ணியிருந்திருக்கான். இப்படி ஊர்வசி இவன் பிக் பண்ண அந்த சமயத்துல அந்த காருக்கு பின்னாடி தான் இம்ரான் உட்கார்ந்துருக்கான். ஊர்வசி அந்த காருக்குள்ள ஏறின உடனே பின்னாடி இருந்து இம்ரானை வந்துட்டு நோட் பண்றாங்க. இதை பார்த்து ரியாஸ் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு தான், பக்கத்துல எங்கேயோ ஒரு இடத்துல டிராப் ஆகணும் அப்படின்னு சொன்னா அதான் போற வழியில டிராப் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி போக ஆரம்பிக்கிறான். இப்படி இவங்க போயிட்டு இருந்தப்ப எல்லாருமே கேஷுவலா பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஊர்வசி வந்துட்டு கல்யாணத்தை டாபிக் எடுக்கிறாங்க. காருக்குள்ளே வந்துட்டு இவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஆர்குமெண்ட் போயிட்டு இருந்திருக்கு. கரெக்டான நேரமா பார்த்து ரியாஸ் பின்னாடி இருக்கக்கூடிய இம்ரானுக்கு சிக்னல் கொடுக்கறான். இம்ரான் அவன் கையில வச்சிருந்த நைலான் கயிறு எடுத்து முன்னாடி போட்டு ஊர்வசியோட கழுத்தை வந்துட்டு பயங்கரமா நெரிக்கிறான். ஊர்வசினால பின்னாடி கை விட்டு பிடிக்க முடியல. அதே சமயத்துல ரியாஸும் வந்துட்டு பிடிச்சி தடுக்க ஊர்வசினால எதுவுமே பண்ண முடியல. ஊர்வசியோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சதுனால அவங்களால எதுவுமே பண்ண முடியல, கத்த கூட முடியல. அதுவும் போக காருக்குள்ள ஓடிட்டு இருக்கக்கூடிய பாட்டோட வால்யூமை வந்துட்டு அதிகமா வைக்க உள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல. ரெண்டு பேருமே முடிஞ்ச வரைக்கும் பிடிச்சி இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஊர்வசி அந்த காருக்குள்ளேயே துடிக்க இறந்து போறாங்க. இப்போ இந்த சடலத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க கார்லேயே வந்துட்டு பல இடங்களுக்கு சுற்றிக்கிட்டு இருந்திருக்கானுங்க. இப்போதான் ஆள் நடமாட்டம் இல்லாத பேன்வெல் பிரிட்ஜை பற்றி இவங்களுக்கு தோணுது. அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே ஆள் நடமாட்டமே இருக்காது அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அது ஒரு நைட் டைம் அப்படிங்கிறதுனால சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா காடாக இருந்திருக்கு. பெருசாக ஒரு வெளிச்சம் அப்படிங்கிறது அங்கே கிடையாது. அங்கே இவனுங்க போயிட்டு காரை நிப்பாட்டி ஊர்வசியோட சடலத்தை கீழே இறக்கி போட்டிருக்கானுங்க. இவனுங்களுக்கு பெருசாக என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. இந்த காட்டு பகுதிக்குள்ளே பெருசாக யாருக்கும் சந்தேகம் வராது. இந்த உடம்பு வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள் கூட எதனாச்சும் கொத்தி எடுத்துட்டு போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் இவனுங்க நினைச்சிருக்காங்க. ஆனா அதான் கிடையாது. இவனுங்க பண்ண ஒரு பெரிய தப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நைட் டைம் இவனுங்களுக்கு கண்ணு தெரியல அப்படின்றதுனால ரொம்ப மெயினான ஒரு இடத்துல போயிட்டு போட்டு வந்திருக்கானுங்க. அதுவும் அங்க பிரிட்ஜு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆத்துக்கிட்ட போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிட்ஜோடைய பில்லருக்கு கீழே வந்துட்டு போட்டு இருந்திருக்கானுங்க. ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அது நைட் டைம், ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம், ஸ்ட்ரீட் லைட்டுன்னு எதுவுமே கிடையாது. ஆனா அடுத்த நாள் காலையில விடிஞ்ச உடனே வெளிச்சம் வந்த உடனே பாலத்துல போறவங்க கூட பாக்குற மாதிரி அந்த சடலம் அந்த ரிவருக்கும் பில்லருக்கும் பக்கத்திலே கடந்திருக்கு. உடனடியாக போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்படி இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா போலீஸ் ஆபீசர் அந்த இடத்துக்கு வந்து அங்க கிடைச்ச ஒரே ஒரு செருப்பை மட்டுமே வச்சுக்கிட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி இந்த கொலைகாரணங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கேஸ் வந்துட்டு கோர்ட்டுக்கு வருது. இவங்களுக்கு எதிரான எல்லா ஆதாரங்களையும் கோர்ட்ல வந்துட்டு சப்மிட் பண்றாங்க. சொல்லப்போனா இந்த கேஸ் வந்துட்டு இப்போ வரைக்குமே போயிட்டு தான் இருக்கு. ரியாஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் பல முறை நான் பெயில் வாங்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். எல்லாத்தையுமே வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா ஜனவரி 2023 வந்துட்டு இவனுக்கு பெயில் கிடைக்குது. இந்த சமயம் இவன் வெளியில தான் இருக்கான். ஆனா இந்த கேஸ் வந்துட்டு கோர்ட்ல போயிட்டு இருக்கு. இம்ரானை பத்தின தகவல்கள் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வெளியில வரல. கோர்ட்ல போலீஸ் ஆபீசர் வந்துட்டு இவங்க எப்பப்ப என்னென்ன பண்ணாங்க அப்படின்ற அந்த டவர் சிக்னல், அப்புறம் அந்த ஏடிஎம்ல இவங்க காசு எடுத்தது, கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ரியாஸ் வந்துட்டு இம்ரானை டிராப் பண்ணிட்டு ஒரு பெட்ரோல் பங்க் போயிட்டு பெட்ரோல் போட்டிருக்கான். அங்க எடுத்து சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் கலெக்ட் பண்ண எல்லாத்தையுமே சப்மிட் பண்றாங்க. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்குமே போய்கிட்டே இருக்கு. தீர்ப்பு கிடையாது. அவன் வெளியில தான் இருக்கான். இதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த கேஸ். இந்த கேஸை பத்தின பல விஷயங்களை வந்துட்டு நான் கேஸ்க்குள்ளேயே பேசியிருப்பேன். ரியாஸ் வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே உண்மையா இல்லை. ஆனா இன்னொரு விஷயத்த நான் திருப்பி இங்க சொல்ல விரும்புறேன். ஊர்வசி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள நம்ம இருக்கிறப்ப அந்த நபரை தான் நம்மள ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு, நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ரொம்ப பெருசு அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு தோணும். இந்த மாதிரியான எண்ணங்கள் கரெக்டான ஒரு பர்சன் கிட்ட இருந்துட்டா ஓகே. ஆனா ரியாஸ் மாதிரியான நபர்கள் கிட்ட இருந்தா ரொம்ப கஷ்டம். பல பேருக்கு அவன் ஏமாத்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சும், நம்மளையுமே அவன் ஏமாத்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சும், அவன் நம்மள கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இது ஒரு
ஒரு கரெக்டான சான்ஸா எடுத்துக்கிட்டு வெளியில வர்றதை விட்டுட்டு இல்ல நீ என் கூட தான் இருக்கணும், நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதெல்லாம் வந்துட்டு அதுல இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு பர்சனை ஃபோர்ஸ் பண்ணி நம்ம கூட கூட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சதெல்லாம் வந்துட்டு ஒரு முட்டாள்தனம். கடைசியில் அது எங்க கொண்டு போயிட்டு விட்டுருக்கு பாருங்க, அவங்களுக்கு லைஃபே இல்லாம போயிடுச்சு. தயவு செஞ்சு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை ஏத்துக்காதீங்க, அதை நார்மலைஸ் பண்ணாதீங்க. தினம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா போயிடும் வாழ்க்கை. கூலி படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டயலாக் இருக்கும், ஏமாந்துட்டேன் அப்படின்னு நினைக்காத, தப்பிச்சிட்டேன் அப்படின்னு நினைச்சுக்க அப்படின்னு. அந்த மாதிரி பண்ணியிருந்தா ஊர்வசி வந்துட்டு இப்போ உயிரோடு இருந்திருப்பாங்க. இந்த கேஸை பத்தி என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.